வெல்கம் வியூவர்ஸ். அது ஆகஸ்ட் 31, 2016 சவுத் கேரோலினா. அன்னைக்கு 30 வயதான கேலா பிரவுன் அப்படிங்கிறவங்களும் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டான 32 வயதான சார்லி அப்படிங்கிறவரும் எப்பவும் போல வேலைக்கு கிளம்பி போறாங்க. அண்ட் அன்னைக்கு அப்படி ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட்டு ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு அவங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட 2 பேருமே சொல்லிட்டு போறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு 2 பேருமே டின்னருக்கு போகல. வேலை முடிஞ்சு நைட்டு வீட்டுக்கும் போகல. மெசேஜஸ், கால்ஸ் எதுக்குமே கேலா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயிட்டா கேலாவுடைய அபார்ட்மெண்ட்டுக்கே போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அங்கேயும் அவங்க இல்ல. சோ இனிமே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு கேலா மற்றும் சார்லி மிஸ்ஸிங் அப்படின்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. கம்ப்ளைண்ட்டை வாங்கின போலீஸ் முதல் கட்ட விசாரணையா கேலா மற்றும் சார்லி வாழ்ந்த அந்த வீட்டை போய் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அந்த வீட்லயோ எந்த ஒரு ஃபோர்ஸ்டு என்ட்ரியுமே இல்ல. எந்த ஒரு திருட்டோ அல்லது கொள்ளையோ நடந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்ல. அந்த வீட்டுக்குள்ள எல்லா பொருட்களுமே அந்தந்த இடத்துலயே தான் இருந்திருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்குள்ள வேற யாருமே வந்து போனதுக்கான எந்த ஒரு தடயங்களும் இல்ல. ஆனா வீட்டுக்குள்ள கேலா ரொம்பவே ஆசையா வளர்த்த அவங்களுடைய நாய் மட்டும் இருந்துச்சு. கேரளா மற்றும் சார்லி 2 பேருமே ஆகஸ்ட் 31ஆம் தேதி கடைசியா அன்னைக்கு காலையில அந்த அபார்ட்மெண்ட் விட்டு போகும்போது ரெக்கார்டான சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் அங்க கிடைச்சது. சோ காலையில வேலைக்கு போன அந்த 2 பேர்த்துக்குமே என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு ஹாலிவுட் சைக்கோ த்ரில்லர் படம் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு என்ன ஆச்சு, போலீஸ் அவங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க நெருக்கடியான சிச்சுவேஷன்ஸ்ல டக்குன்னு ரியாக்ட் பண்ற ஒரு டைப்பா? பொசுக்குன்னு உங்களுக்கு கோபம் வருமா? டென்ஷன்ல ராங் டெசிஷன்ஸ் எடுத்து சொதப்பலாயிருக்கா? அப்ப நீங்களும் என்ன மாதிரியே தான். இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு நான் தேடும் பொழுதுதான் அதுக்கு தேவை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அப்படியா, அது எங்க இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க? தி பவர் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்ல ரொம்பவே தெளிவா அதை சொல்லியிருக்காங்க. குக்கு எஃப்எம்ல இந்த ஆடியோ புக் இருக்கு. நான் இப்ப இந்த ஆடியோ புக்கை தான் கேட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு ஆடியோ புக். குக்கு எஃப்எம்ல இந்த புக் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் எல்லாமே ஆடியோ புக் ஃபார்மேட்ல இருக்கு. புக் படிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க ஒரு ஹெட்ஃபோன்ஸை போட்டுட்டு வாக்கிங் போறப்ப இல்ல டிராவல் பண்றப்ப அப்படின்னு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம். T5T50 இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணா 50% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். கூப்பன் கோட் ஆப்போடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஒருத்தங்க திடீர்னு காணாம போனாங்க அப்படின்னா முதல்ல அவங்களுடைய செல்போன் சிக்னல் கடைசியா எந்த டவர்ல இருந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கேலா மற்றும் சார்லியோடைய 2 போன் சிக்னல்ஸுமே எங்க இருந்தது அப்படின்னு ட்ரேஸ் பண்றாங்க. அதுல அவங்களுடைய போன் லாஸ்டா பிங்கான சிக்னல் சவுத் கேரோலினாவுடைய ஒரு ஏரியால பதிவாகி இருந்துச்சு. ஆனா அதுவுமே எக்ஸாக்டா எங்க அப்படின்னு காமிக்கல. இப்படி போலீஸ் ஒரு பக்கம் இதை விசாரிச்சுட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால ஒரு புதிய திருப்பம் ஏற்பட ஆரம்பிக்குது. 2 பேருமே இப்ப காணாம போய் சில வாரங்கள் ஆகுது. அப்போ சார்லியுடைய Facebook அக்கவுண்ட்ல இருந்து சில வியர்டான வித்தியாசமான போஸ்ட் எல்லாமே அப்லோட் ஆக ஆரம்பிக்குது.
வித்தியாசமான போஸ்ட் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, அப்படி போடப்பட்ட போஸ்ட் எல்லாமே சார்லி அப்லோட் பண்ண போஸ்ட் மாதிரியே இல்ல. பிகாஸ் ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியான ஒரு போஸ்டிங் ஸ்டைல் இருக்கும் இல்லையா. ஆனா சார்லியோட அக்கவுண்ட்ல இப்ப போடப்பட்டு இருக்கிற போஸ்ட் எல்லாமே சார்லி போஸ்ட் பண்ண மாதிரியே இல்ல. இந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறம் தான் இந்த கேஸ்ல ஒரு பெரிய மர்மம் இருக்கு அப்படின்னு எல்லாருமே உணர ஆரம்பிச்சாங்க. அப்படி அப்லோட் செய்யப்பட்ட போஸ்ட் என்ன அப்படின்னா, முதல்ல சார்லி மற்றும் கேலா திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் வருது. அதுக்கப்புறமா அவங்க புது வீடு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு போஸ்டும், இன்னொரு போஸ்ட்ல கேலா பிரெக்னண்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரியும், இந்த மாதிரி வியர்டான சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரியான போஸ்ட் அப்லோட் ஆக ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம இப்படி ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டுட்டு இருந்த அதே சமயத்துல அதே ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸ் பண்ற கால்ஸுக்கும் மெசேஜஸ்க்கும் சார்லி கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. சோ இப்படி போஸ்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறது கண்டிப்பா சார்லியா இருக்க முடியாது. கேலா மற்றும் சார்லியை கடத்தின யாரோ ஒருத்தரா தான் இருக்கணும் அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணாங்க. அதனால போலீஸ் அவங்க 2 பேர்த்துடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுடைய ஆக்சஸை வாங்குறாங்க. அதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம் அப்படின்னு ஃபுல்லாவே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 2 பேருடைய அக்கௌண்ட்டையுமே தரவா செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸ்க்கு இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி, அதாவது கேலா மற்றும் சார்லி காணாம போன அந்த நாள், ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேனுடைய 95 ஏக்கர் காட்டை சுத்தம் பண்ற ஒரு வேலைக்காக கேலா மற்றும் சார்லி 2 பேருமே தயாராகிட்டு இருந்திருக்காங்க. அதை பத்தி கேலா மற்றும் சார்லி ஃபேஸ்புக்ல பேசிட்டு இருந்த கான்வர்சேஷன் தான் போலீஸ்க்கு கிடைச்சது. இதுல ட்விஸ்டே என்ன அப்படின்னா, கேலா மற்றும் சார்லியுடைய போன் சிக்னல்ஸ் ஒரு ஏரியால காமிச்சுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஏரியால தான் இவங்க அன்னைக்கு சுத்தம் பண்ண போற அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேனுடைய அந்த கார்டுமே இருந்துச்சு. ஸோ இந்த தகவல்களை எவிடன்ஸா வச்சு அந்த 95 ஏக்கர் காட்டை சர்ச் பண்றதுக்காக ஒரு சர்ச் வாரண்ட்டையும் வாங்குறாங்க. கேலா மற்றும் சார்லி காணாம போய் 2 மாதங்களுக்கு அப்புறமா, அதாவது நவம்பர் 3ஆம் தேதி அந்த 95 ஏக்கர் காட்டை போய் போலீஸ் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. 95 ஏக்கர் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய இடம் அப்படிங்கறதால நிறைய அதிகாரிகள் சேர்ந்து அந்த இடத்தை ஃபுல்லா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடம் விடாம ஃபுல்லா எல்லா இடங்களையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் யாருமே துளி அளவு கூட எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங் விஷயம் அங்க நடக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு பெரிய மெட்டல் ஷிப்பிங் கண்டெய்னருக்குள்ள இருந்து ஏதோ பெரிய சத்தம் பலமா வர ஆரம்பிக்குது. போலீஸ் அந்த சத்தத்தை கேட்டு அந்த கண்டெய்னர் கிட்ட போய் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு கொடூரமான மிருகத்தை அடைச்சு வச்சிருந்தா எப்படி பூட்டுகள் போடப்பட்டிருக்குமோ அந்த மாதிரி அந்த கண்டெய்னருக்கு வெளியே பல பூட்டுகள் போடப்பட்டு பாக்குறதுக்கே ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. சோ அந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக போலீஸ் அந்த பூட்டுகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது போலீஸ் அன்னைக்கு அந்த கண்டெய்னரை திறக்க முயற்சி பண்ணும் பொழுது எடுத்த அந்த வீடியோ தான். அந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக அங்கிருந்த எல்லா போலீஸ் ஆபீசர்ஸுமே ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. ஒவ்வொரு பூட்டை உடைக்கவே உள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்பவே அதிகமாயிட்டு இருந்துச்சு. அப்படி அந்த கண்டெய்னருடைய கதவு திறக்கப்பட்ட உடனே அதுக்குள்ள ஒரு மிருகத்தை மாதிரி சங்கிலியால கட்டப்பட்ட நிலைமையில கேலா இருப்பாங்க அப்படின்னு யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. கேலா எங்கேயுமே தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல அவங்களுடைய கழுத்துலயும் கால்கள்லயும் சங்கிலியால கட்டப்பட்டிருந்துச்சு. கேலா இப்ப கண்டெய்னருக்குள்ள இருக்காங்க. அப்ப அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டான சார்லியும் இங்கதான் எங்காவது இருப்பாங்க அப்படின்னு எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறாங்க. ஆனா சார்லி எங்க தேடியுமே கடைசி வரைக்குமே கிடைக்கல. போலீஸ் கேலா கிட்ட சார்லியை பத்தி விசாரிக்கும் போதுதான் அவங்க என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத போலீஸ் கிட்ட ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க போலீஸ் கிட்ட சொன்ன விஷயங்கள் இதுதான். டாட் ஹோல்ஹெப் அப்படிங்கிறவரு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேன். டாட் தன்னுடைய வீடுகளையும் காடுகளையும் சுத்தப்படுத்துறதுக்காக வேலையாட்களை வேலைக்கு எடுக்கிறது வழக்கம். அதே நேரத்துல கேலா மற்றும் சார்லி 2 பேருமே லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததால, அதுவும் தனி வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்ததால அவங்களுக்கு தினசரி செலவுகள் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதனால எக்ஸ்ட்ரா இன்கம்காக வேற வேலைகளை செஞ்சுட்டு அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருந்தாலுமே 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சோ அன்னைக்கு அந்த மாதிரி சவுத் கேரோலினா
கரோலினால இருக்கிற டாடுடைய 95 ஏக்கர் காட்டை சுத்தப்படுத்துறதுக்காக கேலா மற்றும் சார்லி அந்த காட்டுக்கு போயிருக்காங்க. கேலா இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே டாடுடைய பிசினஸ் வேலைகள்ல கிளீனிங் ஒர்க்ஸை பார்த்திருக்காங்க. அதனால அன்னைக்குமே சாதாரணமா வேலைக்கு போற மாதிரி நினைச்சுதான் போயிருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அன்னைக்கு அது ஒரு பயங்கரமான விபரீதத்துல முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சம்பவம் நடந்த அந்த நாள், அதாவது ஆகஸ்ட் 31ஆம் தேதி, கேலா மற்றும் சார்லி 2 பேருமே ஆள் நடமாட்டம் அதிகமில்லாத டாடுடைய அந்த காட்டுக்கு போறாங்க. அந்த காட்டுக்கு நடுவுல தான் வீடு இருக்கு. அப்ப டாட் இவங்க 2 பேர்த்தையுமே வீட்டுக்கு வெளியில கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டு சில பொருட்களை எடுத்துட்டு வர்றதுக்காக கேரேஜுக்குள்ள போயிருக்கான். அது ஒரு ரூரல் ஏரியா அப்படிங்கறதாலையும் அடர்ந்த காடு அப்படிங்கறதாலையும் சாதாரணமான இடங்களை விடவே ரொம்பவே அமைதியா இருந்துச்சு. இப்ப கேலா மற்றும் சார்லி 2 பேருமே உள்ள போன டாட் வெளியே வர்றதுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்குதான் அவங்க 2 பேருமே ஒன்னா நிக்கிற கடைசி நாள் அப்படிங்கறது 2 பேருமே யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இப்ப உள்ள போன டாட் வெளியே வரும் பொழுது வெறுங்கையோட வரல. அதுக்கு பதிலா தான் கூடவே ஒரு கன் எடுத்துட்டு வர்றத 2 பேருமே பார்த்து அதிர்ச்சி அடைறாங்க. அப்படி கன் எடுத்துட்டு வந்த டாட் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சார்லியுடைய செஸ்ட குறிப்பாத்து 3 முறை ஷூட் பண்றான். செஸ்ட்ல புல்லட் பட்டதால நிறைய பிளட் லாஸ் ஆகி அந்த இடத்திலேயே சார்லி கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்து இறந்து போறாரு. இப்ப அங்க நின்னுட்டு இருந்த கேலாவுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. தன்னுடைய கண்ணு முன்னாடி தன்னுடைய காதலன் இறந்து போறத பார்த்து அவங்க எப்படி பதறி இருப்பாங்க. ஒரு நிமிஷம் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னே தெரியாம குழப்பத்தில் இருந்த கேலாவுடைய கைகளுக்கு டாட் அவசரமா ஹேண்ட் கப்ஸை மாட்டி விடுறான். அதுக்கப்புறமா அவங்கள ஒரு பெரிய மெட்டல் ஷிப்பிங் கண்டெய்னருக்குள்ள இழுத்துட்டு போய் கட்டி போடுறான். போலீஸ் கேலாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும், அதாவது தொடர்ந்து 2 மாதங்களா கேலா அந்த கண்டெய்னருக்குள்ள தான் அடைச்சு வைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பாடு கொடுக்கறதுக்காகவும் கேலாவை வற்புறுத்தி அவங்க கூட உடலுறவுல ஈடுபடுறதுக்காக மட்டும்தான் டாட் அவங்களுடைய சங்கிலிய கலட்டி விடுவான் அப்படின்னும், ஒரு நாளைக்கு 1 முறை மட்டும்தான் ரெஸ்ட் ரூம் போறதுக்கு அலோவ் பண்ணுவான் அப்படின்னும், தினமும் கேலா குளிக்கிறதுக்கு 1 குடமளவு மட்டும்தான் தண்ணி கொடுப்பான் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா சொல்லணும் அப்படின்னா டாட் கேலாவை தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு கைதி மாதிரி தான் நடத்தியிருக்கான். இப்ப கேலாவுடைய வாக்குமூலம் மற்றும் கிடைச்ச ஆதாரங்களை வச்சு டாட் அவனுடைய வீட்டில் இருக்கும் பொழுதே போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அப்பதான் போலீஸ்க்கு டாட் பத்தின ஒரு மிகப்பெரிய உண்மை கேலா மூலியமா தெரிய வருது. டாட் கேலாவை கடத்தி வச்சிருக்கும் பொழுது ஒரு நாள் வெளியில் இருக்கிற அவனுடைய காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு 3 கல்லறைகளை காமிச்சிருக்கான். நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்ச அப்படின்னா உனக்குமே இதே நிலைமைதான் வரும் அப்படின்னு மிரட்டி இருக்கான். இத கேலா அவங்களுடைய வாக்குமூலத்துல சொல்லியிருக்காங்க. இதனால சந்தேகப்பட்ட போலீஸ் இதுக்கு முன்னாடி டாட் இதே மாதிரி வேற ஏதாவது கொலைகளை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு டாட பத்தி ரொம்பவே டீப்பா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவனுடைய பழைய குற்றங்கள் சம்பந்தமான பல டிஸ்டர்பிங்கான டீடைல்ஸ் போலீஸுக்கு தெரிய ஆரம்பிச்சது. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் முதல்ல கண்டுபிடிச்ச டிஸ்டர்பிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, டாட் ரொம்பவே வித்தியாசமான ரொம்பவே வியர்டான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கான். தன்னுடைய கடத்தல்களுக்கும் அவனுடைய கொலைகளுக்கும் அவன் பயன்படுத்தின டூல்ஸ் மற்றும் வெப்பன்ஸ் உடைய ரிவ்யூவை அமேசான்ல போய் ரிவ்யூ கொடுக்கறத வழக்கமா வச்சிருந்திருக்கான். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அப்படி அவன் போஸ்ட் பண்ண ஒரு ரிவ்யூ தான். கத்தி 1க்கான ரிவ்யூல அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. இது வரைக்குமே நான் யாரையும் குத்துனதில்ல, இது வரைக்கும் தான். ஆனா குத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை என்கிட்ட இருக்கு. அப்படி நான் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு தரமான பொருளை தான் பண்ணுவேன் அப்படின்னு அவனுடைய ரிவ்யூல இவன் போட்டிருக்கான். இந்த ஒரு விஷயத்தால தான் டாடுடைய கேஸுக்கு அமேசான் ரிவ்யூ கில்லர் அப்படின்னு ஒரு பெயரே வந்துச்சு. அமெரிக்கா முழுவதுமே அமேசான் ரிவ்யூ கில்லர் அப்படிங்கிற பெயர் தான் ரொம்பவே பிரபலமான ஒண்ணு. ஆனா இந்த ரிவ்யூஸ் எல்லாம் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா யாரோ விளையாட்டுக்காக போட்டிருக்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்க. இவனை கோர்ட்ல ஒப்படைச்சு தண்டனை வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்னு போலீஸ் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியே காத்துட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு விஷயத்த போலீஸ் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு அவங்களே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க.
அப்படி அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது இன்னொரு தனி ஸ்டோரி அப்படிங்கறதால அதை இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பிகாஸ் அதை சொல்ல போனா லோக்கி சினிமேட்டிக் யூனிவர்ஸ் LCU மாதிரி இங்க கனெக்ட் ஆகும். ஸோ அந்த கேஸை சொல்லி முடிச்சுட்டு அந்த வீடியோவுடைய கடைசியில இந்த கேஸை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கே பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். ஸோ Amazon ரிவ்யூ கில்லர் அப்படிங்கிற இந்த கேஸை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் அந்த வீடியோல அந்த ஸ்டோரியை சொல்லி முடிக்கும் பொழுது கண்டிப்பா திரும்ப வந்து இந்த வீடியோவை நீங்க பார்க்க வேண்டியதா கூட இருக்கலாம். ஸோ SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க டாட் அவன் பயன்படுத்தின டூல்ஸை Amazonல ரிவ்யூவா போட்டதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க இப்போ வரைக்குமே Amazonல இந்த மாதிரி ஏதாவது வியர்டான ரிவ்யூஸை பார்த்திருக்கீங்களா? அப்படி பார்த்திருந்தா அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.